வெல்கம் டு சிகரம் தொடுவோம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு முக்கியமான ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். மேலும் இது போன்ற தொடர்ந்து நம்ம மாற்றுத்திறனாளி சார்ந்த தகவல்கள் வந்து தெரிவிச்சுக்க நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், எது சம்மந்தமான ஜியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மாற்றுத்திறனாளிகளான உதவி உபகரணம் சார்ந்த ஒரு ஜீவோ தான் இது. அதாவது தசை சிதைவு நோய், முதுகுத்தண்டோட பாதிப்பால் மற்றும் கை கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மின்கலன்களால் இயங்க, அதாவது பேட்டரியெலாம் இயங்கக்கூடிய சர்க்கரை நாற்காலி, ஓகேங்களா, அது வந்து வழங்கக்கூடிய ஒரு திட்டம், ஓகேங்களா. அந்த திட்டத்துக்கான ஒரு முக்கியமான அரசாணை தான் இது. வந்து நிதி ஒப்பளிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அதோடையும் இந்த ஆண்டுக்கும் ஒரு 600 மாற்றுத்திறனாளிகள் வந்து அழைப்பு வந்து விடுத்திருக்கிறாங்க. ஸோ அது சார்ந்து என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லி முக்கியமாக இந்த ஜியோவில் வந்து உள்ள டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஜியோவோட இதை பாருங்கள். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அதுலேருந்து கொடுத்துருக்காங்க. அரசாணை நிலை எண் வந்து 14 நாள் வந்து பார்த்தோம்னா 8/7/2025 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்வையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அரசாணை, ஒரு 3 அரசாணை காட்டியிருக்காங்க. 4வதாக மாற்றுத்திறனாளி நல ஆணையனுடைய அலுவலக அந்த கடிதம் வந்து காட்டியிருக்கிறாங்க. சரிங்களா, பாருங்கள் ஆணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையில் ஃபஸ்ட்டு இருக்க அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2017-18 நிதியாண்டில் முதல் தசை சிதைவு நோய் மற்றும் பக்கவாத நோயால் கை கால்கள் பாதிக்கப்பட்ட 1000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தகுதியின் அடிப்படையில் வந்து மோட்டார் பொருத்தப்பட்ட நகரும் வண்டிகளை விலையில்லாமல் வழங்கிட ரூபாய் 6.50 கோடி வந்து நிதி வந்து ஒப்பளிப்பு வழங்கி ஆணை வந்து வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு இருக்க ஜியோவில். சரிங்களா, அதோட இந்த வீடியோட இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கான எலிஜிபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து கடைசியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து 2வதாக இருக்கக்கூடிய அரசாணையில் பார்வையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2018-19 நிதியாண்டு முதல் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களுள் சுமார் 52 நலத்திட்டங்களை வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டுக்குள் செயல்படுத்திட மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையருக்கு வந்து அதிகார பகிர்வு வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வாணையின் பத்தி 2 வந்து 8 என்ன சொல்லியிருக்காங்க, மின்கலனால் இயங்கும் சக்கர நாற்காலி, ஓகேங்களா, அதை வழங்கக்கூடிய அந்த திட்டம் வந்து இடம்பெற்றுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 3வது படிக்கப்பட்ட அந்த அரசாணை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தகுதி வாய்ந்த மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் பயன்படுத்த விரும்பும் உதவி உபகரணங்கள் வகை மற்றும் மாதிரியின் தெரிவினை வழங்கும் வகையில் நேரடி மானியம் வழங்கும் திட்டம் 2021-22 ஆண்டு முதல் முதற்கண் 5 வகை உதவி உபகரணங்களான 3 சக்கர மிதிவண்டி, சக்கர நாற்காலி, காதுக்கு பின்புறம் அணியும் காதொலி கருவி, மோட்டார் பொருத்தப்பட்ட தையல் இயந்திரம் மற்றும் பேட்டரி பொருத்தப்பட்ட சக்கர நாற்காலிகள் ஆகியவற்றுக்கு வந்து அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து என்னென்ன உதவி உபகரணங்கள் வந்து தேவை அப்படின்னு ஒரு 5 வகையான அந்த உபகரணங்களையும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த பேட்டரியால் இயங்கக்கூடிய இந்த வீல் சேருக்கும் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் தான் 16/4/2025 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து 2025-26 நிதியாண்டிற்கான மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையினுடைய மானிய கோரிக்கையில் வந்து பின்வரும் ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிஎம் சாரோட அறிவிப்பு பாருங்கள். தசை சிதைவு நோய் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பால் கைகள் மற்றும் கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மின்கலன்களால் இயங்கக்கூடிய நாற்காலி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, யாருக்கு கொடுக்குறாங்கன்றதான் முக்கியம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தசை சிதைவு நோய் மற்றும் முதுகு தண்டோட பாதிப்பால் கைகள் மற்றும் கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த பேட்டரி பொருத்தப்பட்ட அந்த சக்கர நாற்காலி வந்து எலிஜிபிள் ஆகும். இந்த திட்டத்தினை வந்து பிற வகையினால் கை மற்றும் கால்கள் பாதிக்கப்பட்டு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் மற்றும் நியோபோல்டு போன்ற உபகரணங்கள் பயன்படுத்த இயலாத நிலையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த மேலே சொன்னால் அந்த டிசபிலிட்டிக்கு வந்து கொடுத்துருக்கூடியதை வந்து மேலும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கை கால்கள் பாதிக்கப்பட்டு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் மற்றும் நியோபோல்டு போன்ற இந்த உபகரணங்களை யூஸ் பண்ண முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கு இது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 600 மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து ரூபாய் 6.87 கோடி மதிப்பீட்டில் வந்து விரிவுபடுத்தி இதை வந்து மேலே வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, மேலே 4வதாக படிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் கடிதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தசை சிதைவு நோய் மற்றும் முதுகு தண்டுட பாதிப்பால் கைகள் மற்றும் கால்கள் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்கலனால் இயங்கக்கூடிய அந்த சர்க்கரை நாற்காலிகள் வந்து வழங்கப்பட்டு வருதான்.
அதே நிலையில் அந்த வழங்கப்பட்டு வந்த நிலையில் 2025-26 நிதி ஆண்டிற்கான மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மானிய கோரிக்கையின் போது வெளியிடப்பட்டுள்ள மேற்காணும் அறிவிப்பினை செயல்படுத்தக்கூடிய விதமாக 80% மற்றும் அதற்கு மேல் 2 கைகள் கால்கள் பாதிக்கப்பட்ட மூளை முடக்குவாதம், போலியோ, பக்கவாதம், நடுக்குவாதம் போன்றவற்றினால் பாதிக்கப்பட்ட மற்றும் இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்கள் மற்றும் நியோபோல்ட் போன்ற உபகரணங்களை பயன்படுத்த இயலாத நிலையிலுள்ள 600 மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த மின்கலனால் இயங்கக்கூடிய சக்கர நாற்காலிகள் பேட்டரியை வழங்கிட ரூபாய் 6.87 கோடியை வந்து 600 பயனாளிகளுக்கு வந்து கொடுக்குறதா வந்து அரசு வந்து அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? மேற்காணும் இந்த சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையனுடைய அந்த குறிப்பாணையை வந்து நன்கு பரிசீலித்த அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை ஏற்றுக்கிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து ஒதுக்கியிருக்கதா வந்து இந்த அரசாணையில் வந்து ஃபுல்லாக வந்து அதான் கொடுத்துருக்குறாங்க. இதை என்ன ஹெட்டில் கொடுக்கணும், எந்த தலைப்பின் கீழே வந்து அந்த நிதியை ஒதுக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, கீழே இருக்கான முக்கியமான அந்த யாருக்கு எலிஜிபிள்னு சொல்லி அதை மட்டும் தகுதிகளை மட்டும் இதில் பார்த்துருவோம். அதான் மெயின். இதில் வந்து பாருங்கள், இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற கீழ்கண்ட தகுதிகளின் அடிப்படையில் பயணிகள் வந்து தேர்வு செய்யப்பட வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் பாருங்கள், கைகள் மற்றும் கால்கள் பாதிக்கப்பட்ட ஏனைய உபகரணங்கள், அதாவது இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் மற்றும் சக்கர நாற்காலிகள், 3 சக்கர வாகனம் பயன்படுத்தக்கூடிய இணைக்கும் வகை கொண்ட மின்கலனால் இயங்கும் உபகரணம். இந்த உபகரணங்களெல்லாம் பயன்படுத்த இயலாத, சரிங்களா, இது யாருக்குன்னா கைகள் மற்றும் கால்கள் பாதிக்கப்பட்ட ஏனைய உபகரணங்களும் யூஸ் பண்ண முடியாத, அது கீழே ப்ராக்கெட்டில் என்னென்ன உபகரணம்னு போட்டிருக்காங்க, இதெல்லாமே யூஸ் பண்ண முடியாத 80% மற்றும் அதற்கு மேலே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் வந்து இதில் வந்து எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உணர்திறன் மற்றும் கண் பார்வை சரியாக உள்ளவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. இவங்களுடைய கண் பார்வை வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கைகள் லேசாக செயல்படுதல் மற்றும் அமரும் தன்மை உள்ளவர்கள் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க. மாவட்ட ஆட்சித் தலைவரால் மாவட்ட அளவிலான தெரிவுக்குழு மூலம் பரிந்துரைக்கப்பட வேணும் அப்படின்னு சொல்லி இந்த அரசாணையில் வந்து அவங்களுடைய தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அரசாணையுடைய நகலை வந்து பார்த்தோம்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே வந்து கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த திட்டத்திற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த தகுந்த தங்களுடைய மாற்றுத்திறனாளிகள் அந்த நல அலுவலகம் இருக்கும் இல்லையா மாவட்டத்தில், அந்த மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தை வந்து நீங்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக அணுகுவதன் மூலமாக இந்த நாற்காலியை வந்து பெறலாம் அப்படின்றது தான் தகவல். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.